ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான். சண்டேன்றதுனால லேட்டாக தான் எழுந்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மூடில் கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. சரி பட்டர் மில்க் மட்டும் குடிச்சிட்டேன். யூஸ்வலாக காலையில் எழுந்தோடனே சுடு தண்ணி குடிப்பேன். அதுக்காக கெட்டில் ஆன் பண்ணுவேன். இன்றைக்கி தண்ணி இல்லைன்றதை கவனிக்காமல் ஆன் பண்ணிவிட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. சரி சொல்லிவிட்டு ஜெப்டோலேருந்து ஒரு கெட்டிலும் இந்த பேனும் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 166, அது வந்து 500 ஏதோ. பில்டப் குவாலிட்டிலாம் ஓகே தான். சரி இப்போதைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிவிட்டு ஆயிலெல்லாம் டிஸ்பென்சரில் ஃபில் பண்ணிட்டேன். நான் வந்து இது மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபில் பண்ணி வைப்பேன். ஏன்னா எனக்கு அடையாளம் தெரியறதுக்காக. அது கோகோனட் ஆயில், பாட்டிலில் இருக்கிறது வந்து கிரவுண்ட்நட் ஆயில், இன்னொன்று வந்து செசமன் ஆயில். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால பொமோகிரானட் ஜூஸ் போட்டு குடித்தோம். மற்ற நாள்லாம் கவரில் இருக்கிறதெல்லாம் கவர்லேயே இருக்கட்டும்னு விட்டுருவேன். ஒரு சண்டே சாட்டர்டேஸ்லாம் மட்டும்தான் எடுத்து வைப்பேன். நேற்று சாட்டர்டே நைட்டு வந்து சாப்பிட வெளில போயிருந்தோம். சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஷோபா இருந்தது. இந்த கடை வந்து 7 months கிட்ட ஆச்சு திறந்து. பட் போகணும்னு நினைப்பேன், டைம் இல்லை. சரி இன்றைக்கி தான் டைம் இருந்துச்சு, போயிட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த ரிலையன்ஸ், அன்லிமிட்டெடு, இந்த ஜூடியோ, வெஸ்ட் சைடு அதுதான் இருக்குது. நான் வந்து சாரீ அது மாதிரிலாம் வாங்கணுன்னா இங்கே ஓஎம்ஆர்லேருந்து போவேன் டி நகருக்கு. சரி இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குது, ஈஸ்டருக்கு எடுக்க உதவுன்னு சொல்லிட்டு தான் போய் செக் பண்ண போனேன். நல்லா இருந்துச்சு. ப்ரைஸஸும் ஓகேவாக தான் இருந்துச்சு. சரி அங்கே ஒரு காட்டன் சாரீ பார்த்தேன், பிளாக் கலர். போனதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாமேன்னு அதையும் வாங்கிட்டு வந்தேன். 745 தான். பயங்கர சாஃப்டாக இருந்தது. ஈவினிங் வெளியில் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்துச்சு. அங்கே தான் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு கட்டிட்டு போயிருந்தேன். சாரீ இருக்கிறதே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூட வந்து இந்த கிளிப்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து 10 rupees. இந்த பிங்க்கில் இருக்கிறது மட்டும் 15 தான். அங்கே இருக்க காஸ்மெட்டிக்ஸ்லாம் கூட கம்மியாக தான் இருந்துச்சு. அது மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் பர்பிள் நைக்காலெலாம் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 50 rupees கம்மியாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். லாஸ்ட் வீக் ட்ராவல் பண்ணதில் வந்து எங்கள் வீட்டில் இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேரளாவிலேருந்து. அதுவும் கவர்லேயே தான் இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து பார்த்துட்டு எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி சாம்பார் தானே நான் செய்கிறேன், நீ போய் பாருன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வாஷிங் வேலைலாம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்க போனேன். ப்ளஸ் வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கினது அப்படியே இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சிடலான்னு வேலையை தொடங்கினேன். லாஸ்ட் வீக் அவங்க ஊரில் இருந்ததுனால வேலண்டைன்ஸ் டே வந்தது. எனக்கு எதுவும் கிஃப்ட் பண்ணல. அதனால இன்றைக்கி வந்து அதே ஜெப்டோலேருந்து சில திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சுகர்லேருந்து. அது மாதிரி வந்துருந்துச்சு. சரி அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்ருந்தேன். இதில் இருக்கிற திங்ஸில் ஒன்று கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் என் பொண்ணு தான் எடுத்துக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் இந்த லிப் க்ளாஸ் மட்டும்தான் போடுவேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு காஜல் இருந்தது. அந்த 2 பொருள் தான் எனக்கு யூஸ். அப்புறம் இதெல்லாம் சேர்த்து அந்த ஒரு பவுச் மாதிரி வந்துருந்தது. எல்லாம் சேர்த்தா மாதிரி ஒரு இது போயிருக்கு ப்ரைஸு. இந்த ப்ளஷ்ஷு, மை, நெயில் பாலிஷு, இந்த லிப் க்ளாஸ் அதெல்லாம். சரி அது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தார், அது கொடுத்துருந்தாரு. பவுச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து பர்கண்டி கலரில் இருந்தது. மற்றதெல்லாம் வந்து என் பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு டீனேஜர் பொண்ணு இருந்தால் போதும், எந்த மேக்கப் திங்ஸும் வேஸ்ட் ஆகாது. எல்லாமே அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் கவலை இல்லை. அதுக்கப்புறம் இந்த இயரிங் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு டைமண்ட் இயரிங். தனிஷ்கில் போய் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி சண்டேன்றதுனால ஊரியோட பாத்திங் டே. அதையும் அவனுக்கும் பாத்திங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் சில வேலையெல்லாம் இருந்துச்சுன்னு அதை எழுதி வச்சதான், இல்லாட்டி நான் மறந்துடுவேன். ஸோ அதனால் அதையும் எழுதி வச்சுட்டேன். அதை பார்த்து ஒன்று டிக் பண்ணி என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்துப்பேன். அவங்க வந்து அதுக்குள்ளேயும் வந்து லன்ச் செஞ்சுட்டாங்க. சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். எனக்கு வந்து தயிர் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. சரி சொல்லிட்டு சிப்ஸ் வச்சுட்டு நான் அதை சாப்பிட்டுட்டேன். அப்படியே டிவி பார்த்துட்டே துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு உட்காந்தாச்சு. ஈவினிங் பசங்க ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு பீஸா கேட்டிருந்தாங்க. அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சண்டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.